குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ரோஸ் பிஸ்கெட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாமா? நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும், சாப்பிடவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நட்ஸ்லாம் போட்டு செய்கிறதுனால எப்படி செய்து பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாரில் நம்ம நட்ஸ் எல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த நட்ஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஜாரில் மாற்றிக்கணும். கொஞ்சம் போல் ரோஜா இதழ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. சாப்பிடும்போது வாயில் தின்புற அளவுக்கு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டா போதும். இப்போ ஒரு பவுலில் 60 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ பீட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐசிங் சுகர் போட்டுக்க வேண்டியது தான். இது ஐசிங் சுகர் 60 கிராம் தான். அதுவுமே அது போட்டு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சேர்க்குற பொருளாக பார்க்கலாம். நான் மைதா மாவு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கிராம் அளவு கரெக்டாக போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிஸ்கெட் வரும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறது போட தேவையில்ல, எடுத்துட வேண்டியது தான். பொடி பண்ணி வச்ச இந்த நட்ஸு எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் போல் ரோஸ் எசன்ஸ் இருந்தால் ஊற்றுங்க. ஒரு 3-4 ட்ராப் கிட்டே ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கலர் கொடுக்கும். ரோஸ் மில்க் போடுவோம்ல, அந்த எசன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பிங்க் கலர் ரோஸ் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்ல, அதை நல்லா கையில் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தம் இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்மளுக்கு உருண்டே ஆனதுக்கப்புறமா சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். ஒரே சைஸாக எடுத்துட்டிங்கன்னா ஒரே மாதிரி பிஸ்கெட் எல்லாமே இருக்கும். இப்போ பட்டர் ஷீட் போட்டு நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி அடுக்கி வச்சுக்க வேண்டியது தான். அடுக்கிட்டு அது மேலே நம்மளுக்கு என்ன நட்ஸ் தேவைப்படுதோ அதை வச்சுக்க வேண்டியது தான். ஓடிஜி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா ட்ரேயை தூக்கி உள்ளே வைக்கலாம். வச்சுட்டு பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் வச்சா போதும். ஒரு நேரத்தில் 15 மினிட்ஸ் வச்சா கூட நல்லா பேக் ஆகும். எனது 20 மினிட்ஸ் வச்சா தான் பேக் ஆகும். 60 டிகிரி வச்சுட்டேன். இப்போ நல்லா பேக் ஆகட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பிஸ்கெட் காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே லைட் பிங்க் கலரில் இருக்குது. நம்ம இந்த மாதிரி காற்று போகாத டப்பாவில் வச்சு குழந்தைங்க கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய கூட செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.